வெல்கம் டு நாஞ்சில்ஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்கிற போகிறேன். முதல்ல வந்து பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டாக கீறி வச்சுருக்கேன். அப்புறம் சிறிதளவு கருவேப்பிலை, அப்புறம் ஆயில், கொஞ்சம் தேவைக்கேற்ப மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி. உருளைக்கிழங்கை வந்து நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ தோலை உரிச்சு எப்படி உரிக்குதுன்னு உரித்து காமிக்கிறேன். தோலை உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கை வந்து இப்படி ரெண்டாட்டு இது பண்ணிக்கலாம். இப்படி வச்சிங்கன்னா வந்துடும். கொஞ்சம் பெரிய துண்டாகவே இருக்கட்டும், இல்லாட்ட ரொம்ப குழஞ்சிரும், தூளாட்ட ஆயிரும். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் கடுகு கொஞ்சம் போடணும். கடுகு போட சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடாய் காஞ்ச உடனே கடுகு போடுங்க. அப்புறம் சிறிதளவு உளுத்தம் பருப்பும் போட்டுக்கோங்க. நான் அந்த 2 சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய், கீரின பச்சை மிளகாவை போடுங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயம் போடும்போது எப்போதுமே நீங்கள் கொஞ்சம் உப்பு, சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லது. கொஞ்சம் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இப்போ வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா, அதில் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் பொடி, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதில் போட்டுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் அது குக் ஆகட்டும். நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த உப்பு, சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்ன இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. அப்புறம் லாஸ்ட்டு இறக்குற டைத்தில் நீங்கள் சில்லி பவுடர் போட்டால் போதும். கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா நம்ம இது பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் கொஞ்சம் நறுக்குனது போட்டுக்கோங்க. உப்பும் சில்லி பவுடரும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு மாதிரி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் அடுப்பை அணைச்சிடலாம். லைட்டாக சிம்மில் வச்சு கிண்டுங்க. கடைசி நீங்கள் கிண்டும் போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு, ரொம்ப தீ எரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு மிளகாத்தூள் வந்து காரம்
கொஞ்சம் இதாக நம்ம தொண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சு நமக்கு. நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரசத்துக்கு, சாம்பாருக்கு, லெமன் ரைஸு, புளியோதரை எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு கூட இது நல்ல சூப்பர் காம்பினேஷன்.